Morning students, welcome to Blue Stars at Secondary School online classes. Today we are going to see 11th Physics Unit 3 Laws of Motion. The topic is concurrent forces under Lami's theorem. Concurrent forces under Lami's theorem. So what is concurrent forces? Concurrent force na enna? எப்படி சொல்லலாம் concurrent forces? A collection of forces is said to be concurrent. ஒரு collection of forces இருக்கு இல்லையா, collection of forces is said to be என்னன்னு சொல்லுவோம், concurrent. ஒரு முக்கியமான கண்டிஷனு, if the lines of forces act at a common point. Line of forces எங்கே ஆக்ட் பண்ணோம்? at a common point. ஓகே, ரெண்டாவது கண்டிஷன், it need not be in the same plane. Concurrent forces இந்த forces வந்து எப்படி இருக்கக்கூடாது? need not to be in the same plane. சேம் பிளேனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? சப்போஸ் இஃப் தே ஆர் இன் சேம் பிளேன், சேம் பிளேனில் இருந்தால், இஃப் தே ஆர் இன் தி சேம் பிளேன், சேம் பிளேனில் இருந்தால் தே ஆர் concurrent as well as என்னன்னு சொல்லலாம், coplanar forces சொல்லலாம். Got it? So what is that? A collection of forces said to be concurrent in பேரு. If the lines of forces act at the common point, lines of forces எங்க ஆக்ட் பண்ணும்? ஒரு காமன் பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த ஃபோர்ஸஸ்லாம் நீட் நாட் டு பி இன் தி சேம் பிளேன், சேம் பிளேனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் கன்கரண்ட் ஆஸ் வெல் அஸ் என்ன சொல்லலாம், கோப்ளானார்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எப்படி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். சி, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சி, F1 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, F2 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, F3 அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. எங்கள் பாயிண்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ரைட். இன்னொன்று ஒரு C1 plane is there. இப்படி இருக்கு. ஸோ இதோட ஆங்கிள் 45 டிகிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இதோட ஆங்கிள் 30 டிகிரி. இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுன்னு சொன்னேன். இதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஐ கேன் ரெப்ரசன்ட் இந்த ஆப்ஜெக்டில் இப்படி ஆக்ட் பண்ணுது ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸ். I can consider this is called F2 force, F3 force, இது F1 force. இந்த ஆங்கிள் 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 30 டிகிரி. எங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா பர்டிகுலர் பாயிண்ட் ஓல். இது இப்போ தான்ப்பா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பேர். அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம். வாட் இஸ் லாமிஸ் தியரம் என்று சொல்லலாம்னா, தி மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு sine of the angle between the other two forces. எப்படி சொல்லலாம்? If a system of three concurrent and coplanar forces are in equilibrium, suppose in equilibrium இருக்கு, எப்படி சொல்லலாம் பாருங்க. If a system of three concurrent forces, concurrent and coplanar forces is in equilibrium. Suppose equilibrium இருக்கு, then நம்ம லாமிஸ் தியரத்தை எப்படி சொல்லலாம்? State that the magnitude of each force of the system எப்படி இருக்கும்? Is proportional to sine of the angle between the other two forces. Okay, the constant of proportionality is same. And the constant of proportionality இருக்கு இல்லையா, constant of proportionality எப்படி இருக்கும்? is same for all three forces. So according to லாமிஸ் தியரம் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? according to லாமிஸ் தியரம் I can write ஒரு காமன் பாயிண்ட்ல, இந்த காமன் பாயிண்ட்ல see, this is force F1, this is force F2, this is force F3. F1 க்கு ஆப்போசிட் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா, F2 க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பீட்டா, F3 க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது காமா. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குன்னா இந்த F மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டாரை நான் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் பீட்டா. F2க்கு ஆப்போசிட் இருக்குது பீட்டா தானே. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் F3 வெக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் காமா. சொல்லலாமா இது போல்? ஸோ இதில் வந்து ஐ கேன் ரைட் வாட் இஸ் தட். therefore modulus of F1 vector divided by sin alpha equal to modulus of F2 vector equal to sin beta, modulus of F3 vector equal to sin gamma. முடிஞ்சு போச்சா? So லாமிஸ் theorem is useful to analyze the forces acting on objects which are in static equilibrium. Correct? So next I am going to see application of லாமிஸ் theorem.
application of Lamis theorem. பார்க்கலாமா? Right. This is for one example question. So I can write example 3.14. A baby is playing in a swing which is hanging with the help of two identical chain. என்னவா இருக்கு? is at a restல இருக்கு. Identify the forces acting on the body. Acting on the baby. Okay, apply Lamis theorem and find out the tension acting on the chain. பாருங்க, இதான் ரிஜிட் சப்போர்ட்டு. ஒரு பேபி வந்து என்ன ஆகிட்டுருக்கு? ஸ்விங் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. ரெண்டு ஐடென்டிக்கல் செயின் வந்து ரெஸ்டில் இருக்குது, அதில் ஹேங் பண்ணிகிட்ருக்க ஒரு ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கு. ஐடென்டிஃபை ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பேபி. அந்த பேபி மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னது? லாமிஸ் சேர்த்து அப்ளை பண்ணி டென்ஷனோட வேல்யூ கேட்குறாங்க. ரைட்டா? இது அப்படி தான் இருக்குது. இதாவது அது பேபி விளையாடிட்டுருக்குன்னா பேபியில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இது எம்ஜி, இது ஒரு டென்ஷன் டி, இது ஒரு டென்ஷன் டி. ஆமாம் தானே? இது ரிஜிட் சப்போர்ட். இதை நம்ம ஒரு எக்ஸாக்ட் டயக்ராமேட்டிக்கலாக வரையலாமா? சி, திஸ் இஸ் சப்போர்ட். என்னவோ வரைகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமாக வரைகிறேன். ஸோ இப்படி கீழ்ப்பக்கம் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன? எம்ஜி. இது டென்ஷன் டி, இந்த பக்கம் டென்ஷன் டி. கரெக்டா? இப்போது இந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, இட் கேன் பி ரிசால்வ்ட் இன்டு டூ காம்பனன்ட். இந்த டி ரிசால்வ்ட் இன்டு டூ காம்பனன்ட். ஒன்று இந்த பக்கமோ இன்னொன்று இந்த பக்கமோ. சப்போஸ் இந்த ஆங்கிள் டீட்டானா இது டி சைன் டீட்டா, இது வந்து டி காஸ் டீட்டா. முடிஞ்சு போச்சா? ஸோ சேம் இந்த டென்ஷன் ரெண்டு காம்பவுண்ட் சால்வ் பண்ணணும். டி சைன் டீட்டா, டி காஸ் டீட்டா, இன்னொன்று டி சைன் டீட்டா. ஸோ இதை டி சைன் டீட்டான்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் டீட்டா. அப்படின்னா ரெண்டு இடத்துல இது ஒரு டி சைன் டீட்டா, டி காஸ் டீட்டான்னு இந்த 2t காஸ் டீட்டான்னு ஆகிடும். கரெக்டாக? அதை பாருங்கள், திஸ் டென்ஷன் டி ரிசால்வ் இன்ட்டு டூ காம்பனன்ட், டி காஸ் டீட்டா, டி சைன் டீட்டா. இந்த டென்ஷன் ரிசால்வ் இன்ட்டு காம்பனன்ட் டி காஸ் டீட்டா, டி சைன் டீட்டா. அப்படின்னா டி காஸ் டீட்டா ப்ளஸ் டி காஸ் டீட்டானா 2t காஸ் டீட்டா. முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போது ஈக்குவேஷன் எழுதலாமா? ஐ எம் கோயிங் டு ரைட் தி ஈக்குவேஷன். இதோட கோஆர்டினேஷன் சிஸ்டம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். மறக்கக்கூடாது. இப்போ பார்க்கலாமா? யூஸிங் இப்படி எழுதுறேன். யூஸிங் லாமிஸ் தியரம், டென்ஷன் டி எழுதலாமா? டென்ஷன் டி டிவைடட் பை சைன் ஆஃப் இந்த டென்ஷனோட ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு எனக்கு தேவை டோட்டலாக 180. இந்த டீட்டா தெரியும். அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 மைனஸ் டீட்டா. அதே போல் டென்ஷன் டி சைன் ஆஃப் இந்த ஆங்கிள் என்ன வரும்? எகெயின் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு அடுத்தது இந்த எம்ஜி. இந்த எம்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மேலே. அப்போ நான் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஜி டிவைட் பை சைன் ஆஃப் இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது? டீட்டா ப்ளஸ் டீட்டா 2 டீட்டா.
ஆமாம் தானே? புரிஞ்சு போச்சா அது? டென்ஷன் T டிவைடட் பை சைன் ஆஃப் இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா, டென்ஷன் T டிவைட் பை சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, mg பை சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 தீட்டா. ஸோ மேக்ஸில் படிச்சிருப்போமே, சைன் 180 மைனஸ் தீட்டா என்னென்னு அர்த்தம்? சைன் தீட்டான்னு அர்த்தம். சைனு 2 தீட்டான்னு அர்த்தம். 2 sin theta cos theta ன்னு அர்த்தம். எல்லாம் படிச்சிருப்பீங்க. So I am going to substitute here. Therefore இங்கே substitute பண்ண பாரு, t divided by sin 180 minus theta னா sin theta. இங்கே அதே தான், t divided by sin theta equal to mg divided by sin theta னா 2 sin theta cos theta. கரெக்டா? இதெல்லாமே ஈக்குவல். அதனால் இந்த ஈக்குவேஷன் எப்படி அதை பாருங்க. ஐ எம் கோயிங் டு ரைட் வாட் இஸ் தட். t by sin theta equal to mg divided by 2 sin theta cos theta. sin theta cancel. அப்படின்னா t equal to என்ன வரும்? இங்கே அதுவா, t equal to mg divided by 2 cos theta. That tension acting on the string. Okay, very important. So next topic, law of conservation of total linear momentum. Law of conservation of total linear momentum. So எப்படி சொல்லலாம்னா, you know about that, when two particle interact with each other, ரெண்டு பார்ட்டிகிள் இருக்கு, interact with each other அப்படின்னு இருக்கு, they exert equal and opposite forces on each other. ரெண்டுமே எப்படி இருக்கும்? equal and opposite forces இருக்கும். The particle 1 exerts force F vector 21 on particle 2. The particle 2 exerts on exactly equal and opposite forces F vector 12 on particle 1. எப்படின்னு புரியுதா இந்த கான்செப்ட்? ஸோ எப்படின்னு பாருங்களேன். ஸோ இது ஒரு பார்ட்டிக்கிள், ஓகே, இன்னொரு பார்ட்டிக்கிள், ரெண்டும் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இல்லையா? இந்த ஃபோர்ஸு இது மேலே போய் மோதுது இல்லையா? அப்புறம் இந்த பார்ட்டிக்கிள் 1, இது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள், செகண்ட் பார்ட்டிக்கிள் எக்ஸர்ஸ் ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ்னா F21. எது மேலே கொடுக்குது சொல்லுங்கள்? செகண்ட் பார்ட்டிக்கிள் மேலே கொடுக்குது, ரைட்டா? அடுத்தது இந்த பார்ட்டிக்கிள் 2 இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், exerts on exactly equal and opposite, இதுக்கு equal and oppositeல ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுதான் வந்து F12. ஓகேவா? ஸோ அப்படின்னா இதுலேருந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா I can write what is that? According to Newton's law, F21 vector equal to minus F12 vector. ஏலாம் அப்படி. ஸோ இதை நான் வந்து I can write in momentum form. மொமெண்டத்தில் ரைட்டா, in terms of momentum. இப்போ சொல்லுங்கள், what is F12 vector? மொமெண்டத்தில் எப்படி சொல்ல போகிறேன்? dp1 vector divided by dt. அதே போல் F21 என்ன அர்த்தம்? மொமெண்டம் dp2 vector divided by dt. ஏலாமா? இது ரெண்டும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்க. therefore dp2 vector dt equal to minus of
dp1 vector divided by dt. இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? எப்படி எழுதலாம் அப்படின்னா therefore dp1 vector divided by dt plus dp2 vector divided by dt equal to 0. இப்போ காமன் டேர்ம் அப்படின்னா d by dt of p1 vector plus p2 vector equal to 0. அவ்வளோதான்ப்பா. கரெக்டா? ஸோ இதில் இந்த p1 வெக்டார் ப்ளஸ் p2 வெக்டார் இன்னும் தெரியும் கான்ஸ்டன்ட் வெக்டார்னு எடுத்துக்க போகிறேன். அது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். ஸோ இந்த p1 வெக்டார் ப்ளஸ் p2 வெக்டார் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நான் இஸ் டோட்டல் linear momentum of two particles. Okay, அப்பனா இதுல இருந்து momentum p total எழுதலாமா? நானு p1 vector plus p2 vector. Okay, இதாப்பா. சார் நான் இதை ஒரு ஈக்குவேஷனாக சொல்ல போகிறேன், ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாமா? ஐ கேன் ரைட் இன் ஸ்டேட்மெண்ட். இஃப் there are no external forces acting on the system, then the total linear momentum of system P total is always a constant vector. Always a constant vector. Right? This is the law of conservation of total linear momentum. Next topic பாத்தீங்கன்னா impulse அப்படியே ஒரு டாபிக் போடுறோம். Impulse. What is impulse? First, if a very large force acts on an object, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஃபார் எ வெரி ஷார்ட் டியூரேஷன். ஒரு கம்மியான நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட மிக குறைவான நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட், லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுன்னு வச்சுங்களேன், தென் அந்த ஃபோர்ஸ் பேர் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். called impulsive force or impulse. So important 2 mark question கேட்பாங்க. If a very large force act on the object for very short duration, கம்மியான ஒரு டைமில் ஒரு வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுதுன்னா அது பேர் தான் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சரி, இப்படி அதெல்லாம் பாருங்கள். இப்போது இப்போ எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுது ஒரு பர்டிகுலர் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல்டா டீல. வாட் இஸ் தட்? எஃப்னு ஒரு ஃபோர்ஸு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுது ஒரு பர்டிகுலர் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்படின்னா நியூட்டன் செகண்டில் நான் எழுதலாமா? வாட் இஸ் நியூட்டன் செகண்டில்? எஃப் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிபி பை டிடி அப்படின்னு நான் எழுதணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படின்னா எஃப் டிடி ஈக்குவல் டு டிபி அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ ஐ எம் கோயிங் டு டேக் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறோம்.
இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இப்படி எழுதுறேன், dp equal to f dt. So I am going to apply integration of limit initial time வந்து நான் வந்து ti ன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் டைமை I can take tf ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இன்டகிரேஷன் இனிஷியல் மொமெண்டம் I, ஃபைனல் மொமெண்டம் f, dp ஈக்குவல் டு இங்கே டைம் இனிஷியல் டைம் tia, ஃபைனல் டைம் tf, f dt. கரெக்டா? f dt. இப்போ dp எப்படின்னா p upper limit minus of lower limit. What is that? pf minus pi equal to இங்க integral ti to tf f dt. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு எடுத்துக்க போறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு எடுத்துக்க போறேன். இதுல what is pi? initial momentum அப்படின்னு அர்த்தம். of the object at a time வந்து t I. ஓகே, அடுத்தது what is pf? final momentum of the object. Final momentum of object at a time I am taking tf. எடுத்துக்கலாமா இதே போல? ஸோ இந்த pf minus pi I can take delta p ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அர்த்தம். Okay, of the object, change in momentum of the object in the time interval. In the time interval நான் என்ன எடுத்துக்க போறேன்? interval can take tf minus ti, அதாவது delta t. இப்போ in the integral form of ti to tf ன்னு இருக்கு இல்லையா, இந்த f dt I can take j ன்னு எடுத்துக்க போறேன். இதுக்கு பேர் தான் இம்பல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த இம்பல்ஸ் which is equal to change in momentum of object. Change in momentum of object. Okay, if the force is constant na, if force is constant over the time அப்படின்னா over the time interval na I can take integral ti to tf f dt. நான் எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் காமனாக கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டேன். ti to tf dt. dtயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், சாரி இன்டகிரேட் பண்ணால் t. அப்போ நான் f இன்ட்டு tf மைனஸ் tiன்னு வரும். tf மைனஸ் tனா டெல்டா t. அப்படின்னா f டெல்டா t. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. டெல்டா பினா எஃப் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இதுக்கு பேர் தான், இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் இம்பல்ஸ் மொமெண்டம் ஃபோர்ஸ். இம்பல்ஸ்
momentum equation. Okay, impulse momentum equation அப்படின்னு சொல்லுவோம். For constant forceக்கு நான் எப்படி சொல்லலாம்? For constant forceக்கு நான் impulse எப்படி denote பண்ணுவேன்? Impulse J equal to F into delta T அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதாவது இது எப்படி சொல்லலாம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். டெல்டா பி. ஓகேவா? இப்போ யூனிட் இருக்கிறோம். இம்பல்ஸு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? வாட் இஸ் த யூனிட்? நியூட்டன் செகண்ட். ஓகே, ரைட்டா? ஸோ ஒரு ஆவரேஜ் ஃபோர்ஸு ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் ஓவர் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்னா அது நான் எப்படி சொல்லலாம்னா எஃப் ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி இப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு ஆவரேஜ் ஃபோர்ஸு ஆக்டட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? Got it? Very important equation. Okay. So now come to assignment part. So என்ன assignment topic பார்க்க போறோம் இன்னைக்கு? Question number 1. What is concurrent forces? And define Lamis theorem. Example 3.14. Explain law of conservation of total linear momentum. Next, define impulse. Okay, do the assignment as soon as possible. Thank you, students. Have a nice day.